வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆஃப் லைஃப் பீரியடை வச்சு ஒரு கொஸ்டின். ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஏ கிவ்ஸ் பி, அந்த ரியாக்ஷனோட ரியாக்ஷன் ரேட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட் ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 0.01 m இஸ் ஃபவுண்ட் டு பி 2.0 × 10⁻⁻5 mole per liter per second. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01 mன்னு சொல்லியிருக்காங்க. த ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னா டி ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா 0.6932 டிவைடட் பை கே. கே அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இங்கே கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரேட் அண்டு கான்சன்ட்ரேஷன். அப்போ ரேட்டு கான்சன்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சி அது ஆஃப் லைஃப் பீரியடோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். அது 220 செகண்ட்ஸா இல்லை 30 செகண்ட்ஸா இல்லை 300 செகண்ட்ஸா இல்லை 347 செகண்ட்ஸா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் இஸ் ஈக்குவல் டு K1 × A பவர் ஆஃப் 1 அப்படின்னு எழுதலாம். இது உங்களுக்கு தெரியும். அப்போ ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 × 10⁻⁻5. கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01, அதாவது 10⁻⁻2. அப்போ K1 ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன். அதாவது ரேட் வந்து 2 × 10⁻⁻5, கான்சன்ட்ரேஷன் வந்து 10⁻⁻2. அப்போ K1 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 2 × 10⁻⁻5, அந்த -2 மேலே போனால் +2, அப்போ -5 + 2 ஆன்சர் -3. அப்போ K1 இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻⁻3 per second. செகண்ட் இன்வர்ஸ்னு வந்துடும். இப்போ K1 கண்டுபிடிச்சிட்டிங்க, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட், வினைவேக மாறிலி. இப்போ ஆஃப் லைஃப் பீரியடு அரை ஆயில் காலம், அதாவது 0.6932 டிவைடட் பை K1, அதாவது இஸ் ஈக்குவல் டு 0.6932 டிவைடட் பை 2 × 10⁻3. ஸோ -3 மேலே போனால் +3. அப்போ 0.6932 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 0.3466 × 10⁻³ அப்படின்னு வரும். அப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணிங்கன்னா 346.6 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். 346.6 அப்படிங்கிறது 347 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கொடுத்துருக்குது 4வது ஆப்ஷன் 347 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ரைட். The off-life period of the reaction is 347 seconds. ஓகேங்களா?